யோ என்னையா நீ சொன்னு ஒரு மாதம் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட்டு டயட்டு ஸ்லீப்பு எல்லாம் கொடுத்தேன். 50 கிலோவை தாண்டவே மாட்டேங்குது. அப்படியே இருக்குதியா? நீங்கள் என்ன ஊசி கீசி போட்டு எங்களை ஏமாத்துறீங்களா வீடியோ போட்டு? எது ஊசியா? சரி தல, உங்கள் டயட்டு உங்கள் ஒர்க் அவுட் பிளான் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு நம்ம தலைவன் சொன்னான் பாரு ஒரு பதில். நம்ம டயட்டு அவரை பொறுத்த வரைக்கும் கேலரி சர்ப்ளஸ் டயட்னா அவர் டெய்லியும் சாப்பிட்றத விட ஒவ்வொரு வேலையிலும் ஒரு உருண்டை எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாராம். அடுத்து புரோட்டீனுக்கு 4 முட்டை எடுப்பாராம் ஒரு நாளைக்கு. போதும் இல்லை, அவ்வளோதான் எடுக்கணும். 4 முட்டை போட்ட உடனே நம்ம வயிறு வீங்கிடும், அதனால 4 போதும். ஃபேட்டுக்கு மலாட்டை பயிர் கொஞ்சம் சாப்பிடுவாராம். 50 கிராம் வாங்கி 2 நாளைக்கு சாப்பிடுவாராம். யாரோ சொன்னாங்களாம் அது நிறையா சாப்பிட்டா இதையும் அடைச்சிருவோம் போயிடுவாங்க அப்படின்னு யாரோ சொன்னாங்க. அதையும் விட்டுருவோம். நம்ம தலைவன் ஒர்க் அவுட் பிளான் சொன்னான் பாரு, வெடிச்ச இதையும் வெளியே வந்து உழுந்து போச்சு. நம்ம தலைவன் என்ன பண்ணுவாராம், ஜிம்முக்கு போவாராம். எந்த மிஷின் ஃப்ரீயா இருக்கோ அந்த மிஷினை போட்டு கிழின்னு கிழிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவாராம். மறாநாள் போவாராம், எந்த மிஷின் ஃப்ரீயா இருக்கோ அந்த மிஷின்ல போடுவாராம். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த மொத்த உடம்புல இருக்கிற எல்லா மசிலும் இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணனா நாளைக்கு ரெக்கவர் ஆயிடும். நேத்தால மனசாட்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் பண்ணிட்டு வேற வந்து நான் டிஎம்ல கேட்குறேன், நாங்க ஊசி போடுறோன்னு. இதெல்லாம் பார்த்தா உனக்கு ஊசி போட்ட மாதிரி இருக்குது. 3 வருஷம்டா. மனசாட்சியோட கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நீ என் ஃபாலோவர்ஸ், என் நண்பன், நீ சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். கழுவி ஊத்துற நான் வாங்கிக்கிறேன். ஆனால் அவன் வயிற்றுல ஊத்துற பார்த்தியா, அதை என்ன ஊத்துற, ஏன் ஊத்துற, எதுக்கு ஊத்துற, அதெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு ஊத்தியா. மெயின்டெனன்ஸ் கேலரினா என்ன, கேலரி சர்ப்ளஸ்னா என்ன, ஒரு ப்ராப்பரான ஒர்க் அவுட் பிளான்னா என்ன, உன் பாடி வெயிட்டுக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும், இது எல்லாத்தையும் பார்ட் 2ல சொல்கிறேன். ஏன்னா கீழே உள்ள இதயத்தை தூக்கி உள்ளே ஒட்டி வச்சு அதை தச்சுட்டு எனக்கு அது ரெக்கவர் ஆகணும்ல, அது ரெக்கவர் ஆகணும்னா உனக்கு பார்ட் 2ல பதில் சொல்கிறேன். மறுபடியும் கமெண்ட்ல வந்து கழுவி ஊற்றக்கூடாது.